1930 டிசம்பர் 10 நோபல் பரிசு உலகத்தோட மிகப்பெரிய அறிவியல் விருது வாங்குற நாள். கிங் குஸ்டாவ் ஃபை கையால மெடல் வாங்கின அந்த இந்தியன் சயின்டிஸ்ட் கண்ணில் கண்ணீர். ஆனா அது ஆனந்த கண்ணீர் இல்ல, சோகத்துல வந்தது. அதுக்கு காரணம் அந்த மேடையில பறந்த கொடி, பிரிட்டிஷ் யூனியன் ஜாக். உலகத்தோட ஹையஸ்ட் ஆனர் வாங்குற தருணத்துல கூட அவர் ஒரு சுதந்திர நாட்டு குடிமகனா அங்க நிக்கல, பிரிட்டிஷ் சப்ஜெக்டா நின்றுட்டு இருந்தாரு. அந்த சயின்டிஸ்ட் தான் நம்ம சி.வி. ராமன். அவரோட கதை திருச்சியில ஆரம்பிச்சது. அவரோட அப்பா சந்திரசேகர் ஐயர் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் லெக்சரர். அவரோட மாச சம்பளம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 10 ரூபாய். வீட்டில் காசு இல்லைன்னாலும் ஒரு லைப்ரரி இருந்துச்சு. சி.வி. ராமன் மிடில் ஸ்கூல்லேயே கேனட் பிசிக்ஸ் மாதிரி அட்வான்ஸ்டு சயின்ஸ் புக்கை அந்த காலத்திலே படிச்சு முடிச்சிட்டாரு. அந்த அடிப்படை அவருக்கு வாழ்க்கை முழுக்க உதவிச்சு. 1921 ராமன் முதல் தடவையா யூரோப் போறாரு. SS நார்குந்தா அப்படிங்கிற கப்பல்ல மெடிட்டரேனியன் சி கடந்து போகும்போது கடலோட நீல நிறத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. இந்த நீல நிறம் எங்க இருந்து வருது அப்படின்னு. அந்த காலத்துல லார்ட் ரெய்லி அப்படிங்கிற பிரபல சயின்டிஸ்ட் சொன்னது என்னன்னா, கடல் வானத்தோட நிறத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு. உலகமே இதை நம்பிட்டு இருந்தது. ஆனா ராமன் நம்பல. கப்பல்லே ஒரு பாக்கெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பும் நிக்கோல் பிரிசமும் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. சன்லைட் ரிஃப்ளெக்ஷனை பிளாக் பண்ணி பார்த்தப்போ கடல் இன்னும் அதிக நீளமா தெரிஞ்சது. அப்படின்னா அந்த நீல நிறம் வானத்தோட ரிஃப்ளெக்ஷன் இல்ல, தண்ணியில இருக்கிற மாலிக்யூல்ஸே லைட்டா ஸ்கேட்டர் பண்ணுது அப்படின்னு ராமன் கண்டுபிடிச்சாரு. கப்பல் பாம்பேல நிக்கிறதுக்கு முன்னாடியே த கலர் ஆஃப் த சி அப்படின்னு ஒரு ரிசர்ச் பேப்பரை எழுதி முடிச்சிட்டாரு. அது நேச்சர் ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆச்சு. அந்த ஒரு கடல் ஆரம்பிச்ச ஆராய்ச்சி அடுத்த 7 வருஷம் தொடர்ந்துச்சு. 1928ல ராமன் எஃபெக்ட்னு அறிவியல் உலகமே அறிஞ்ச ஒரு டிஸ்கவரியா வெளிவந்துச்சு. 1930 நோபல் பிரைஸ் அனௌன்ஸ் ஆகிறதுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடியே ராமன் ஸ்டாக்ஹோம்க்கு 2 ஸ்டீம்ஷிப் டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டாரு. அவருக்கும் அவரோட மனைவி லோகசுந்தரிக்கும். ஆக்சுவலா அப்போதைக்கு இன்னும் நோபல் பரிசு அனௌன்ஸே பண்ணல. அப்போ இந்த டிக்கெட் புக் பண்ணது என்ன ஆணவமா? இல்ல, சி.வி. ராமனுக்கு கிளியரா தெரியும் அவரோட கண்டுபிடிப்பை உலகம் இக்னோர் பண்ணவே முடியாது, நோபல் பரிசு வந்தே தீரும் அப்படின்னு. ஸ்டாக்ஹோம்ல நோபல் பிரைஸ் மெடல் வாங்கும்போது அவர் மனசு முழுக்க ஒரு பக்கம் அறிவியலும், கண்ணில் இருந்து வந்த கண்ணீரில் அவரோட தேசபக்தியும் தெரிஞ்சது. ராமன் எஃபெக்ட் கண்டுபிடிக்கப்பட்ட நாள் February 28, 1928. அதை தான் இந்திய அரசு 1987லேருந்து ஒவ்வொரு வருஷமும் நேஷனல் சயின்ஸ் டேவாக கொண்டாடிட்டு இருக்கோம்.